கொத்தமல்லி தலையை தூவிட்டு அவ்வளோதாங்க, நம்மளுடைய சால்னா ரெடி. சால்னா ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 4 கிராம்பு, ஒரு பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 10 பல்லு கார்லிக், 10 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், ஒரு 5 கேஷ்யூ எடுத்துக்கலாம். மிக்ஸான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வாங்க தாளித்து விட்டுக்கலாம். குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பே லீஃப் இது சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் தூள் போட்டுக்கலாம், இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் உப்பு போட்டு வதங்கி விட்டுலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு பாருங்கள். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கியிருக்கு. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நான் 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகிட்டு வதங்கி வைப்பேன். தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டானாலே போதும். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டணும். கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா சிக்கனை மூடி வச்சு வேக வச்சேன். அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், சிக்கன்லேருந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு வந்திருக்கா. ஸோ இப்போ இந்த நம்ம மசாலா அரைச்சி வச்சோம், அது எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்த கையோட கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் விட்டு விசில் கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு தான் எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் விட்டு வந்துருக்குது. நாட்டுக்கோழியில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்லேயே நல்லா ஆயில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஊசோ டைட் நல்லா வந்திருக்கு. டேஸ்டியான சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சிங்க. நான், பரோட்டா, ரொட்டி, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.